ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஏப்ரல் 4 மற்றும் 5க்கு உண்டானது பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 4க்கு உண்டானதை பார்ப்போம். ஏப்ரல் 4ல் என்ன புது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கடற்படையில் இப்போ போர் காலங்கள் சூழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலங்களில் ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் சிஸ்டம் ஐஎன்எஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நேவல் சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் அரிகாட் மற்றும் ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிற 2 உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலை இணைச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் அரிஹந்த் 2016லையும் ஐஎன்எஸ் அரிகாட் 2024லையும் இப்போ ஐஎன்எஸ் அரிதமான் 2026ல இப்போ 3 இணைஞ்சிருக்காங்க. ஓகே, அதை இதில் பார்க்க போகிறோம். அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா அதுக்கு அடுத்ததா அணுசக்தியில இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா அடுத்த இடத்துல இருக்கு. அவங்க எல்லாமே நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தியில இயங்குறத அவங்க தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அங்க வரிசையில இந்தியாவும் இப்போ இணைஞ்சிருக்கு. இப்போ இது பேரு ஐஎன்எஸ் அரிதமான். ஓகே, 6ஆம் வகுப்பு முதல், அதாவது என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேஷனல் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்சிஆர்டியை இப்போ 6ஆம் வகுப்பு முதல் சிபிஎஸ்இ சிலபஸ் பாடத்திட்டத்துல இணைச்சிருக்கிறாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. பின்னாடி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தது, இப்போ யூனியன் லிஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க தான் கல்விக் கொள்கை 2020 கல்விக் கொள்கையின்படி இப்போ 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி பாடத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விருப்பம் இருந்தா அவங்க எந்த பாடம் வேணாலும் மாணவர்கள் எடுத்துக்கலாம். ஆனா 3 மொழி கட்டாயமா இருக்கணும். ஒன்று அவங்க தாய்மொழி இங்கிலீஷ் எடுத்துப்பாங்க, ஒன்று ஹிந்தியோ தெலுங்கோ சம்திங் லைக் தட். அவங்க இடத்துல இருக்கிறவங்க வேற ஒரு மொழியை எடுத்துப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இருமொழி கொள்கை. ஒன்று தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் மும்மொழி கொள்கை இருக்கு. இதை கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு எந்த லாங்குவேஜ்ல வருது. ஓகே, மொத்தம் 21 லாங்குவேஜ் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஷெட்யூல்ஸ் என்னன்னு பார்க்கணும். இது எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். நேற்று பார்த்தோம், சென்செக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்ம சென்சஸ், அதாவது தொழில்நுட்பத்துக்கு இப்போ வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு போர்ட்டல் கொடுத்து அது மூலயமா நம்மளோட தரவுகளை அதில் பதிவிறக்கலாம். இப்போதான் டிஜிட்டல் மூலயமா சென்சஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வலைதளத்தில் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்த ஓம் பிர்லா ஸ்பீக்கர் அவர். ஸோ எந்த இதில் போய் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, http://ecensus.gov.in அதில் போயிட்டு நம்மளோட பர்சனலா எல்லாத்தையுமே பதிவிறக்கலாம். கிட்டத்தட்ட 30 கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இப்போ போன புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த இப்போ சென்சஸ் எண்ம சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈரான் ஹார்மோஸ் நீர் அந்த சந்தியிலேருந்து வந்த ஒரு எண்ணெய் கப்பலை பாகிஸ்தானில் சைனாவுக்கு மாற்றி போயிருக்கு. ஸோ அதான் என்ன அப்படின்னா, பிங்சுன் சரக்கு கப்பல், பிங்சுன் அது பேரு. ஸோ அது நம்ம குஜராத் துறைமுகத்துக்கிட்ட அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் கிட்ட இருந்தது. திடீர்னு சொல்லிட்டு அவங்க சைனாவுக்கு போயிருக்கு. அதான் இதில் சொல்கிறோம். ஓகே, 6 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் 4ஆம் தேதி குஜராத்தின் வடினோரை நோக்கி புறப்பட்ட இந்த கப்பல் இப்போ சைனாவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் பாதுகாப்பு, அதாவது ஹார்மோஸ் நீரின் வழியா எங்கேயுமே கச்சா எண்ணெய் கிடைக்கல. இது வரைக்கும் நமக்கு 8 கச்சா எண்ணெய் கப்பல் வந்திருக்கு. அது எல்லாமே போர்க்கப்பல் மூலயமா பாதுகாப்போட தான் வந்திருக்கு. கச்சா எண்ணெயோட பாதிப்புகள் தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ இந்திய கடற்படைக்கு இப்போதைக்கு எது முக்கிய பங்கு ஆற்றிருக்கு அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் தாராகிரி போர்க்கப்பல் இணைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரு. யாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதுதான் அந்த கப்பல். ஓகே, அது 6670 டன் எடை கொண்ட இந்த ஐஎன்எஸ் தாராகிரி நம்மள்ட்ட அந்த கச்சா எண்ணெய் கொண்டு வர கப்பல்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அது பங்கு கொண்டிருக்கு. ஓகே, இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் இதை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். 2020ல் செஸ் விளையாட ஆரம்பிச்சு அப்போதைக்கு தான் கொரோனா பீரியட்ல ஒரு லண்டன்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் அவங்க ரேங்க்ல 100 ரேங்க் லிஸ்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க.
ஒரு சின்ன பெண்மணி ஒரு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ப்ராடிஜியா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஸோ அவங்க பேர் என்ன, நம்பர் 1 செஸ் வீராங்கனை எங்கன்னா இங்கிலாந்துல போதனா சீனிவாசன் அவர்கள் தான். ஸோ இவங்க எத்தனாவது ரேங்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100 இடங்கள்ல 72வது இடத்துல இருக்காங்க அகில உலக அளவுல. ஸோ இது நமக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ 2020 ஆம் செஸ் ஆட தொடங்கிய போதுதான் இந்த ஷுனக் சிறுமி போதனா சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 5 வருஷங்களா ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ராணுவ ஆட்சியில் இருந்தது. இப்போ வந்து அவங்க கைக்கே மாறி இருக்கு. ஆங் சான் சூகி மியான்மர் அதிபராக இருந்தாங்க, அவங்கள தரையை இறக்கிட்டு ஆட்சி கட்டிலேருந்து இறக்கிட்டு ஸோ அங்க வந்து ராணுவ ஆட்சி நடைபெற்றது. இப்போ அவரே வந்து மக்களாட்சி மாதிரி ஒரு குடியரசு ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா, மியான்மர் புதிய அதிபராக மின் ஆங் லயுங் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட இது 5 வருஷ போராட்டம். ஸோ 2021 நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகிய தலைமையிலான அரசை அவங்க விலக்கிட்டு இப்போதைக்கு இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. 5 ஆண்டுகள் பிறகு ஜனநாயக முறைப்படி நிலைநிறுத்தப்பட்டதுனால இவரு அதிபரா தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப மியான்மரோட அதிபர் யாரு அப்படின்னா மின் ஆங் லயுங் அப்படிங்கிறவர். ஸோ அவ்வளவுதான் தினமணி நியூஸ் பேப்பர் ஏப்ரல் 4க்கு உண்டான நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிறது இவ்வளவுதான். வாங்க 5ஆம் தேதிக்கு உண்டான நியூஸ் பேப்பர்ல என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். தினமணி ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தினமணியில நமக்கு பாடங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது என்ன, வெளிநாட்டு நிதி பங்கீட்டு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டிங் ஆக்ட், FCRAன்னு சொல்லுவாங்க. 2010, இப்போ 2020 கூட அதை 2007 தான் அதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2010 அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ 2020 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் அப்புறம் NGO இதே மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டை இந்த ஃபண்டை வந்து ரிலீஜியஸ் வைஸாக யூஸ் பண்ணுறாங்க, மத மாற்றத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அதுக்கு கடுமையான ஒரு பில்லு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இங்கே இருக்கிற மைனாரிட்டி, அதாவது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் FCRA அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஒரு NGO மாதிரி ரன் பண்றவங்க, ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறவங்க. இது மூலியமா மணி லாண்டரிங் நிறைய நடக்குதுங்கிறதுனால இது நாட்டுக்கு எக்கனாமிக்கலி ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இதுல சொல்லியிருக்கு. ஓகே, FCRA நமக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ இது நினைக்கலாம் இது அரசியல் நியூஸ் கிடையாது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஒவ்வொரு கட்சியும் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதாரத்துல பெண்களோட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க இப்போ பாப்புலேஷன்லேயே அவங்க அதிகமா இருக்காங்க. ஆண்களை விட பெண்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, மொத்தம் 5.67 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் பெண்களோட வாக்கு எண்ணிக்கை எத்தனை இருக்காங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.89 கோடி மக்கள் வந்து பெண்கள் தான். அதை விட கம்மி 2.77 கோடி மக்கள் ஆண்களா இருக்காங்க. இருந்த போதிலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இப்பதான் வந்து மசோதா வந்து வெளியிட்டிருக்காங்க, அது வந்து 33 விழுக்காடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்தி ஒழுங்காற்று மூலமா செஞ்சது வந்து நாம் தமிழர் கட்சி. அவங்க 50% கொடுத்துருக்காங்க. TVK சரி, மற்ற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே மேக்சிமம் 10.5% தாண்டல. ஸோ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல இது அதை தான் இதுல சொல்லியிருக்கு. ஓகே, தமிழகத்தில் 1952 தேர்தல் முதல் 2026 தேர்தல் வரை மொத்தம் 234 தொகுதியில இது வரைக்குமே 10.5 தொகுதியே தான் மேக்சிமம் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 50 விழுக்காடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வருகின்ற காலங்களில் இந்த மசோதா தாக்கல் பண்ண போறாங்க, அமெண்ட்மெண்ட் 106 படி. ஓகே, இதுல பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ், நடப்பு உலக சாம்பியன் அதாவது குத்துச்சண்டையில நம்ம இந்தியாவை சேர்ந்த சச்சின் மற்றும் நரேந்திரா வந்து அரையிறுதிக்கு நுழைஞ்சிருக்காங்க. இதுல வந்து வேர்ல்டு நம்பர் 1 இடத்துல இருக்கிற சாம்பியனான கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவரை வீழ்த்தி இருக்கிறாங்க. ஓகே, இந்தியாவோட இளம் வீரர் விஸ்வநாத் சுரேஷ் அபாராவும் வீரான கஜகஸ்தானின் சன்சார்டஸ் அவரை வீழ்த்தி அரையிறுதிக்கு நுழைஞ்சிருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இப்போ ரீசெண்டாக நாசா வந்து 4 பேரை வந்து 3க்கு அனுப்பிச்சாங்க, நிலவுக்கு அனுப்பிச்சாங்க. அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. அந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டெமிஸ் 2. இதுக்கு முன்னாடியே அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் மூலமா 1972
நிலவுக்கு ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த விண்கலம் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இறங்கிட்டாங்க. அதுதான் இந்த நியூஸ். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு ஏப்ரல் 5க்கு உண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நியூஸ் வெறும் 5 நியூஸ் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.